கிளைக்கழகத்தினுடைய செயலாளர்கள், பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொண்டு, மாண்புமிகு முதலமைச்சர் கழகத் தலைவர் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் அந்தந்த பூத்துக்குட்பட்ட பூத்து கமிட்டியினுடைய நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தை கூட்டி அதில் அந்த பூத்தில் நாம் செய்ய வேண்டிய பணிகள் என்னென்ன நிலுவையில் இருக்கின்றன என்ற விவரங்களையும் கேட்டு தேர்தலுக்கு முன்பாக அந்த பணிகளை நிறைவேற்றிட வேண்டும். அதேபோல் அரசினுடைய திட்டங்களை முழுவதுமாக வீடுகளுக்கு நேரில் சென்று சாதனைகளை, அச்சடிக்கப்பட்ட துண்டு பிரசுரங்களை வீடுகள் வாரியாக வழங்கி முழுமையான வாக்குகளை பெறுவதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு மாண்பு முதலமைச்சர்களால் அவருடைய சொந்த பூத்தில் தொடங்கி வைக்கப்பட்டு இன்று நம்முடைய வாக்குச்சாவடியில் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஏற்கனவே ஒரு நாள் நிர்ணயம் செய்யப்பட்டு மீண்டும் ஒத்தி வைக்கப்பட்டு இப்பொழுது இரண்டாவது முறையாக நிர்ணயம் செய்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ரோடு மட்டும் நம்ம ஒரு 10-15 நாள்ல இந்த புதுசாக எடுத்துட்டு போடலாம். சிமெண்ட் ரோட்டை கழிப்பிடம் மட்டும் கொஞ்சம் இடம் வேணும், ஏற்பாடு பண்ணிடலாம். அது பக்கத்தில் வாங்கியாவது ஏதோ ஒன்று ஏற்பாடு பண்ணுறதுக்கு பார்த்துடலாம். அது லைட்டு ஒரு 10 நாளில் போட சொல்லிடலாம். லைட் போட சொல்லிக்கலாம், ஏற்பாடு பண்ணிக்கலாம். போட்டு வரும்போது அக்கா இந்த ஒரு ரோடு மட்டும் நம்ம பாக்கி இருக்கு, அதையும் சேர்த்து இப்போ போட சொல்லி எடுக்க சொல்லிட்டு அதையும் எடுத்து முடிச்சிடலாம். முழுவதுமான பணிகளை முழுமையாக நிறைவேற்றி தேர்தலுக்கு முன்பாக நாம் அனைத்து வீடுகளிலும் அரசினுடைய திட்டங்களை கொண்டு சென்று சேர்த்து மாண்பு முதலமைச்சர்கள் கொடுத்திருக்கக்கூடிய அத்துணை சாதனைகளையும் எடுத்து சொல்லி 100% வாக்குகளை பெற்ற வாக்குச்சாவடி என்ற பெருமையை நம்முடைய வாக்குச்சாவடியில் உருவாக்கிட வேண்டும். எனவே அனைவரும் இதில் ஒன்றுபட்டு சிறப்பாக பணியாற்றிட வேண்டும் என்று அனைவரிடத்திலும் அன்போடு கேட்டுக்கொண்டு, நம்முடைய ஒன்றிய கழக செயலாளர்கள் என்னென்ன சொன்னார்களோ, எப்படி நாடாளுமன்ற தேர்தலில் மிக சிறப்பாக பணியாற்றி அதிகமான வாக்குகளை நாம் பெற்றோமோ, அதே போல வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அதிகமான வாக்குகளை பெற்றோம் என்ற நிலையை உருவாக்கக்கூடிய வகையில் சிறப்பாக பணியாற்றிட வேண்டும் என்று பூத் கமிட்டியுடைய நிர்வாகிகளிடத்தில் அன்போடு கேட்டுக்கொண்டு, இன்னும் பல்வேறு சிறப்பு திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர்கள் நம்முடைய மாவட்டத்திற்கும் தொகுதிக்கும் வழங்க இருக்கின்றார்கள். ரிங் ரோடை பற்றி ஒன்றிய செயலர் சொன்னார். இப்போ ஒரு 72 கோடி நிலம் எடுப்பதற்காக நிதிகளை தந்திருக்கின்றார்கள். ஈரோடு ரோடு கூட்டக்கடை தொடங்கி மண்மங்கலம் வரை முதல் கட்டமாக அதற்கான நிலம் எடுக்கக்கூடிய பணிகளுக்கான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அதற்கு அடுத்து 2ஆம் கட்டமாக மண்மங்கலம் தொடங்கி 16 கால் மண்டபம் நெரூர் செல்லக்கூடிய சாலை வரை 2வது கட்டமாக அதற்கான பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. அதற்கு அடுத்து 16 கால் மண்டபம் தொடங்கி வீரராக்கியம் வரை என 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு அதற்கான பணிகளை முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. எனவே அரசினுடைய திட்டங்கள் என்பதை பொறுத்தவரை நாம் நம்முடைய மாவட்டமாக இருந்தாலும் தொகுதிகளாக இருந்தாலும் இன்னும் புதிய திட்டங்களை கொண்டு வந்து சேர்ப்பதற்கு இடமில்லாத ஒரு சூழல் தான். ஐடி பார்க் ஏற்கனவே மாநில முதலமைச்சர்களால் அறிவிக்கப்பட்டு இடமில்லாமல் இப்பொழுது 2-3 இடங்கள் தேர்வு செய்யப்பட்டு அது அரசினுடைய பார்வைக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றன. எனவே நம்முடைய பூத்தை பொறுத்தவரை அது அனைத்து பகுதிகளிலும் எந்த குறைகளும் இல்லாத அளவிற்கு முழுமையாக நிறைவேற்றிட இந்த 2 மாதத்திற்குள் முழுமையாக முடிக்கப்படும் என்ற உறுதியை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொண்டு, இந்த பூத்து கமிட்டி கூட்டத்தில் கலந்து கொண்டு சொன்ன கருத்துக்களையும் உள்வாங்கிக் கொண்டு அதையும் முழுமையாக நிறைவேற்றிட உறுதி எடுத்துக் கொள்ளப்படும் என்பதையும் அன்போடு தெரிவித்துக் கொண்டு, இந்த கூட்டத்திலே பங்கு பெற்றிருக்கக்கூடிய அத்துணை நிர்வாகிகளுக்கும் பெரியவர்களுக்கும் என்னுடைய அன்பு கலந்த நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த கூட்டம் இதோட முடிஞ்சிச்சுன்னு நினைச்சிட வேண்டாம். BLA to கிளைக்கழக செயலாளர்கள் வீடு வாரியா எல்லாரும் போய் அரசனுடைய திட்டங்களை கொண்டு சேர்க்க வேண்டியது நம்மளுடைய கடமை. ஆகையால் மண்டல பொறுப்பாளர் அதை கவனித்துக் கொள்ள வேண்டும், அதை உறுதி செய்திட வேண்டும். ஆகையால் கணவரையாக இருந்தாலும் சரி முடிஞ்சிச்சு வீட்டுக்கு போகலான்னு நினைச்சிட வேண்டாம், சிறப்பாக இதை செய்திட வேண்டும் என்று அனைவரிடத்திலும் அன்போடு கேட்டுக்கொண்டு வருகின்ற அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.
சரி சரி வாங்க நோட்டீஸ் நோட்டீஸ் எடுத்துக்கோங்க.